مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. باب آداب الخلاء. கழிவறையுடைய ஒழுக்கங்களை பற்றி வரக்கூடிய பாபு. ஹலா என்றால் தனித்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு மனிதன் கழிவறைக்கு செல்கிற போது, தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றுகிற போது அவன் தனித்து சென்று விடுவதால் அப்போ கழிவறைக்கு ஹலா என்று பெயரை என்ன செஞ்சுருக்காங்க, அரபியில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஹலா. அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் அபி அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபு அய்யூபுல் அன்சார் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். இதா அதைத்துமுல் காயித, நீங்கள் கழிவறைக்கு சென்றால், அதாவது கழிவிருப்பதற்கு கழிவறைக்கு சென்றால், ஃபலா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா, நீங்கள் கிபுலாவை முன்னோக்கவும் செய்யாதீர்கள், கிபுலாவை பின்னோக்கவும் செய்யாதீர்கள். பாத்ரூமில் போய் உட்காரும் போது கிபுலாவை முன்னோக்கி உட்காந்துடக்கூடாது, கிபுலாவை பின்னோக்கியும் உட்கார்ந்து விடக்கூடாது. வலாக்கின் என்றாலும் ஷர்ரிகு, நீங்கள் கிழக்கு நோக்கியோ, அவ் கர்ரிபு அல்லது மேற்கு நோக்கியோ அமருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி? இப்போ நம்ம மேற்கு நோக்கி உட்காந்தா என்னவாயிருமே, கிப்லா முன்னோக்கின மாதிரி ஆயிருமே. அப்படின்னா இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டதனுடைய இது யாருக்குன்னா, மதீனா, யமன், சிரியா இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டது. மதீனா, யமன், சிரியா இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு பொருந்தும். கிழக்க நோக்கி நீங்கள் உட்காருங்க, மேற்கு நோக்கி உட்காருங்கண்டா அவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா இந்த நாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் காபா வந்து தெற்கே இருக்குது. காபா வந்து என்ன செய்யுது, தெற்கே இருக்குது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ இதை கவனித்து பார்க்கும்போது மதீனாவாசிகள் தெற்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ தான் உக்காந்தா அப்படின்டா அவங்களுக்கு என்ன ஆயிரும், குற்றமாயிரும். இஸ்திக்பால் கிப்லா இஸ்தித்பார் ஆயிரும். அப்போ மதீனாவில் இருக்கிறவங்க எப்படி உட்கார வேண்டி இருக்குது? அப்போ இந்த ஹதீஸ் அடிப்படையில் அந்தந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு தோதுவோ அதை கணிச்சிக்க வேண்டிதான். இப்போ நமக்கு எங்கே உட்கார முடியாது, மேற்கு கிழக்கில் உட்கார முடியாது. அப்படி உட்காந்து நம்ம முஸ்தக்பில் கிப்லாவும் முஸ்தத்பில் கிப்லாவும் ஆயிரும் என்று இல்லை. அப்போ ஷர்ரிக்கு அவ் கர்ரிபு, அப்போ என்ன செய்யுங்க, நீங்கள் கிழக்கில் ஆகுங்கள் அல்லது மேற்கில் ஆகுங்கள். அப்போ இதா அத்தைத்துமுல் காயித்த, நீங்கள் கழிவறைக்கு சென்றால், ஃபலா தஸ்தக்பிலுல் கிப்லத, கிப்லாவை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், முன்னோக்காதீர்கள். வலா தஸ்தத்பிருஹா, மேலும் கிப்லாவை பின்னோக்காதீர்கள். வலாக்கின் என்றாலும் ஷர்ரிக்கு, மேலும் நீங்கள் என்ன செய்யுங்க, கிழக்கு நோக்கியோ அவ் கர்ரிபு அல்லது மேற்கு நோக்கியோ நீங்கள் அமருங்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் வருது. இப்போ இந்த ஹதீஸை சொல்லிட்டு முஹய்யிஸ் சுன்னா இமாம், அவங்க தானே அசல் மசாபிஹுடைய இமாம், அவங்க சொல்கிறாங்க ஹாதல் ஹதீஸு ஃபி ஸஹரா, இதில் கருத்து வேறுபாடு இருக்குது. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, பாலைவனத்தில் வெட்ட வெளியில் கழிவுக்கு போனாலும் சரி, கட்டடத்தில் கழிவறைக்கு சென்றாலும் சரி, இஸ்திக்பால் கிப்லாவும் இஸ்தித்பார் கிப்லாவும் அது தடுக்கப்பட்டது, அப்படி செய்யக்கூடாதுன்றாங்க. சில இமாம்கள் சொல்கிறாங்க இல்லைங்க, சஹரால மட்டும்தான் என்ன செய்யக்கூடாது, இஸ்திக்பாலும் இஸ்தித்பாரும் கூடாது, புன்யானில் என்ன செய்யலாம், கூடும். புன்யானில் இஸ்திக்பால் இஸ்தித்பார் செஞ்சால் தவறு இல்லை, ஏன்னா வேறொரு ஹதீஸ் நமக்கு அதை காட்டுதுன்றாங்க. இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருது. அப்போ சொல்கிறாங்க முஹய்யிஸ் சுன்னா இமாம், ஹாதல் ஹதீஸு ஃபி ஸஹரா, இந்த ஹதீஸ் எதை தான் குறிக்குது, திறந்தாங்களோ இல்லையா, வானத்தை தான் என்ன செய்யுது, குறிக்குது. அம்மா ஃபில் புன்யானி, கட்டடத்தில் என்ன சட்டம்னா ஃபலா பாஸ லிமா ருவிய,
அதை கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ கட்டடத்தில் இஸ்திக்பால் பிரச்சனை இல்லை. ஏன்னா லிமா ரூவிய பின்னாடி ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸை கொண்டு என்ன ஹதீஸு? ஆனால் அப்துல்லாவின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாவின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொட்டு அறிவிக்கப்படுகிறது. கால அவங்க சொல்கிறாங்க, இர்தகைத்து, நான் ஏறினேன். இர்தகைத்து, நான் ஏறினேன். ஃபௌக பைத்தி ஹஃப்ஸா, ஹஃப்ஸா நாயகனுடைய வீட்டினுடைய கூரை மீது நான் ஏறினேன். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டினுடைய சொன்னாங்க, ஹஃப்ஸா நாயகனுடைய வீட்டுக்கு மேலே நான் ஏறினேன். அந்த கூரை மேலே என்ன செய்கிறாங்க? ஏறுறாங்க. எதுக்காக? லிபாலி ஹாஜத்தி, என்னுடைய சில தேவைகளுக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன செய்கிறாங்க? அந்த கூரை மேலே ஏறுறாங்க. ஃபரைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்தி ஹாஜத்தஹு, ரசூலுல்லா அவருடைய தேவையை நிறைவேற்றுவதை நான் பார்த்தேன். இப்போ ரசூல்லா மாடி மேலே ஏறும்போது யதார்த்தமாக என்ன செய்யுது? ரசூல்லா கலாவுல் ஹாஜத் செய்கிறது தெரியுது. பார்த்தா ரசூலுல்லா முஸ்ததுபிருல் கிபுலா ஓ முஸ்தக்பிரு ஷாமா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? முஸ்ததுபிரல் கிபுலத்தி, கிபுலாவை பின்னோக்கியும் ஷாம் தேசத்தை முன்னோக்கியும் இருக்கிறாங்க. ஏன்னா வடக்கு வந்து ஷாம் இருக்குது, தெற்கு வந்து கிபுலா இருக்குது. அப்போ அவங்க ஷாமை முன்னோக்கி கிபுலாவை பின்னோக்கி இருக்கிற மாதிரி ரசூல்லா கலாவுல் ஹாஜத் செய்வதை நான் பார்த்தேன். இப்போ இந்த ஹதீஸ், இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. இந்த ஹதீஸை வைத்து என்ன செய்கிறாங்க? ஹதீஸை வச்சு தான் என்ன செய்கிறாங்க? அதான் இதில் ஏகப்பட்ட கருத்து மசாயில் பிரச்சனைகள் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போகலை. ஆனால் நிறைய என்ன செய்யுது இதில், கட்டடமா இதுவா, ஒருவேளை கட்டடத்தில் இருந்தாலும் அது என்னென்ன மாதிரி இப்படின்னு சொல்லி 4 மதாயிபால கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த ஹதீஸு முத்தஃபக்குன் அலைஹி. அன் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கால நஹானா யானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா எங்களை தடுத்திருக்கிறார்கள். அன் நஸ்தக்பிலல் கிபலத லிகாயத்தின், அந்த மலம் ஜலம் கழிக்கும் போது கிபுலாவை முன்னோக்குவதற்கும், அவு பவுலின் சிறுநீர் கழிக்கும் போது கிபுலாவை முன்னோக்குவதற்கும் தடுத்திருக்கிறார்கள். அவு அன் நஸ்தஞ்சிய பில் யமீனி, வலது கரத்தை கொண்டு துப்புரவு செய்வது. மோட்டர் யாரோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அன் நஸ்தஞ்சிய பில் யமீன், வலது கரத்தை கொண்டு சுத்தம் செய்வதை தடுத்திருக்கிறார்கள். அப்போ பாத்ரூமில் வலது கையை யூஸ் பண்ணக்கூடாது. அவு அன் நஸ்தஞ்சிய பி அகல்லு மின் சலாசத்தி அஹ்ஜார், இப்போ இஸ்திஞ்சா செய்யும் போது கற்களை கொண்டு சுத்தம் செய்யக்கூடிய வழிமுறை இருந்தால் 3 கற்களை விட குறைவாக இஸ்திஞ்சா செய்வதை தடுத்திருக்கிறார்கள். அவ் அன் நஸ்தஞ்சிய, மேலும் இஸ்திஞ்சா செய்வதை தடுத்திருக்கிறார்கள். பி ரஜியன், ரஜியனா சாணம், கெட்டியான சாணம் இருக்கு, அது உறிஞ்சக்கூடிய பவர் உள்ள இருக்கிறனால அந்த சாணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சாணத்தை பயன்படுத்துவதையும், அவு பி அலுமின், அல்லது எலும்பை கொண்டு சுத்தம் செய்வது. எலும்பு, அப்போ கெட்டியான சாணத்தை கொண்டும் எலும்பை கொண்டும் சுத்தம் செய்வதை தடுத்திருக்கிறார்கள். ரவாஹு முஸ்லிம். ஆலப்போடு ரலியல்லாஹு கால, அனஸ் ரலியல்லாஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. கண்டவெல்லாம் போன மோட்டர் போட்டு ரலியல்லாஹு கால, அனஸ் ரலியல்லாஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. கால, அவங்க சொல்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் ஹலா, அப்போ கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் ஹலா, கழிவறையிலே நுழைந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றவர்களாக இருந்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுசி வல் ஹபாயிசி. அப்போ ஹபீஸ் என்றால்
ஹபீஸ் என்பதனுடைய பன்மைதான் ஹுபுஸ். ஹபீஸ் என்ற வார்த்தையினுடைய பன்மை ஹுபுஸ். ஹபாயிஸ் என்பது ஹபீசா என்பதனுடைய பன்மை. ஹபாயிஸ் என்பது ஹபீசா என்ற வார்த்தையினுடைய பன்மை. ஆண் பெண் ஷைத்தான்களுடைய தீங்குகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹுபுஸ் என்றால் ஆண் ஷைத்தானும், ஹபாயிஸ் என்றால் பெண் ஷைத்தான். ரெண்டுமே பன்மையான வார்த்தை. ஹபீஸுடைய பன்மை ஹுபுஸு, ஹபாயிஸ் என்பது ஹபீசா என்பதனுடைய, ஹபீசத்துன் என்பதனுடைய பன்மை தான் ஹபாயிஸ். அப்போ ஆண் பெண் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹுபுஸ் என்றால் அருவருக்கத்தக்க செயல்கள் அப்படின்னு அர்த்தமா. ஹபாயிஸ் என்றால் இழிவான காரியங்கள்னு அர்த்தமா. அருவருக்கத்தக்க செயல், இழிவான காரியங்கள். ஏன் இந்த இடத்துல இதை சொல்றாங்க அப்படின்னா, கழிவறை என்பது அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு நீங்கிய இடம். அப்போ அல்லாஹ்வுடைய திக்ர் எங்கே நீங்கி இருக்கிறதோ அங்கே ஷைத்தான் அதிகமாக வந்து போகக்கூடிய இடம். அப்போ ஷைத்தான் அதிகமாக வந்து போகக்கூடிய இடத்துல இழிவான செயல்களும் அருவருக்கத்தக்க காரியங்கள் நடைபெறுவதற்கு அது ஒரு அடிப்படையாக இருக்குது. அதனால் என்ன செய்கிறாங்க, அதனால தான் பாருங்கள், நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம்க்கெலாம் போனீங்க அப்படின்டா மட்டும் எழுதியிருப்பாங்க கேவலமாக. காரணம் என்ன? இதுதான் அருவருக்கத்த செயல்களும் இழிவான காரியங்கள். அதாவது ஷைத்தான் அதிகமாக வந்து போகக்கூடிய இடம்னால, அந்த ஷைத்தான் வந்து போகக்கூடிய இடத்துல இந்த ஷைத்தானும் போய் உட்கார்றதுனால ஏகப்பட்ட தப்பான விஷயங்களை என்ன செய்கிறாங்க. இந்த பொது பாத்ரூமில் பார்த்தா போய் உட்கார முடியாதே, கண்ணில் படும். படிக்கலனாலும் கண்ணில் படுது. ஃபுல்லாக செவ்வறு ஒரு இடத்த விடாமல் என்ன செய்வாங்க, கண்ட மேனிக்கு தப்பாக எழுதி வச்சுருப்பாங்க. காரணம் அது ஷைத்தானுடைய இடம். அப்போ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ் முத்தஃபகுன் அலைஹி. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்கப்படுகிறது. கால, அவங்க சொன்னாங்க, மர்ர நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்தார்கள். பி கப்ரைனி, 2 மண்ணறைகளை கடந்தார்கள். ஃபகால, எனவே சொன்னார்கள், இன்னஹுமா, நிச்சயமாக இந்த 2 மண்ணறையும் ல யுஅzzபானி, மஜ்ஹூல், அதாபு செய்யப்படுகின்றது. ஒமா யுஅzzபானி ஃபீ கபீரின், இந்த 2 கபராளிகளும் பெரும் பாவச் செயலுக்காக அவர்கள் அதாபு செய்யப்படவில்லை. ஏதோ பெரிய பாவம் செஞ்சிட்டாங்க, ஜினா செஞ்சிட்டாங்க, ஷுர்புல் ஹம்ரு செஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி பெரும் பாவத்தின் காரணமாக அவர்கள் அதாபு செய்யப்படவில்லை. அம்மா அஹதுஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர், ஃபகான லா யஸ்ததிரு மினல் பவுல், அவர் சிறுநீரிலிருந்து கழித்த பிறகு அந்த சிறுநீர் கழிக்கும் போது தன் உடையையும் மறைத்து கொள்ளாமல் இருந்தவர். என்ன செஞ்சவர்? ஒரு அறிவிப்பின்படி லா யஸ்ததிரு மினல் பவுல் வருது. பாத்ரூம் போகும்போது என்ன செய்யறது, தன்னுடைய உடையும் சரியாக மறைக்காமல் ஒரு மாதிரி ஓப்பனாக என்ன செய்கிறது, உரியானா போகக்கூடிய அந்த நபர். ஒஃபி ரிவாயத்தில், முஸ்லீமுடைய ரிவாயத்தில் லா யஸ்தன்ஸிஹு மினல் பவுல் வருது. சிறுநீரை சரியாக என்ன செய்யாதவங்க, சுத்தம் செய்யாதவர் அப்படின்னு வருது. அம்மல் ஆகர், மற்றொருவர், ஃபகான எம்ஷி பின் நமீமத்தி, அவர் கோல் மூட்டுவதை கொண்டு திரிகின்றவராக, நடந்து செல்பவராக இருக்கிறார். சும்மா அகத ஜரீதத்தன், பிறகு ரசூல்லா எடுத்தார்கள், ஜரீதத்தன் ரத்தபத்தன், பசுமையான ஒரு பேரிச்ச மட்டையை எடுத்தார்கள்.
ஃபஷக்கஹா நிஸ்ஃபைனி, அதை 2 பாதியாக ஆக்கினார்கள். சும்ம கரச, பிறகு ஊண்டினார்கள். ஃபி குல்லி கபரின் வாஹிதத்தன், ஒவ்வொரு கபரிலேயும் ஒன்றை ஊண்டினார்கள். காலு, கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் லிம சனஅத ஹாதா, இதை ஏன் செய்தீர்கள்? லஅல்லஹு அன் யுஹஃபஃப அன்ஹுமா மாலம் யைபஸா. என்ன அர்த்தம்? இது காயாத காலம் எல்லாம், மாலம் எய்பசா, இந்த பச்சை பசுயாக இருக்கக்கூடிய இந்த 2 பேரிச்சம்பழம் இது காயாத காலமெல்லாம் இவர்கள் இருவரை தொட்டு இருக்கக்கூடிய வேதனை லேசாக்கப்படும் என்பதை ஆதரவு வைத்து ரசூலுல்லாஹ் அந்த 2 பசுமையான பேரிச்சம்பழம் மட்டை என்ன செய்கிறாங்க? ஊன்றாங்க. அப்போ முஸ்லீமுடைய ரிவாயத்தில் தான் என்ன செய்யுது? சிறுநீர் கழித்து விட்டு துப்புரவு செய்ய மாட்டார் அப்படின்னு வருது. லா எஸ்தன்சிஹு மினல் பவுல், லா எஸ்தத்திரு மினல் பவுல்னா இப்படி அர்த்தம் சொல்கிறாங்க. அதான் மறைத்து கொள்ளாமல் இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறுநீரிலிருந்து தன்னுடைய உடலையும் உடையும் மறைத்து கொள்ளாமல் இருந்தார்னா அதான் அதே கருத்து தான். படாமல் என்ன செய்யுது? இருக்கணும். இல்லை, ஃபஸ்ட்டு கருத்துப்படி பார்த்தா அதை நம்ம மேலே சொன்னது தான். சிறுநீர் கழிக்கும் போது உடலை என்ன செய்யாதவங்க, சரியா மறைக்காதவங்க. அப்போ லஅல்லஹு அன் யுஹஃபஃப அன்ஹுமா மாலம் எய்பஸா, முத்தஃபகுன் அலைஹி. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகுல் லாயினைனி, இத்தகுல் லாயினைனி, சாபத்திற்குரிய 2 செயல்களை நீங்கள் தவிர்ந்து விடுங்கள். சாபத்திற்குரிய 2 செயல்களை தவிர்ந்து விடுங்கள். காலு ஒமல் லாயினானி யா ரசூலல்லாஹ், அந்த சாபத்திற்குரிய 2 செயல்கள் எது? அல்லதி யதஹல்லா ஃபி தரீகின் நாசி அவு ஃபி லில்லிஹிம், மக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு? ஹலா போகிறாரு. அவு ஃபி லில்லிஹிம், மக்கள் நிழலில் அமரக்கூடிய இடத்திலே அவர் என்ன செய்கிறாரு? கழிக்கிறாரு. இந்த 2 செயலுமே சாபத்திற்குரிய செயல், இதை தவிர்ந்து விடுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரவாஹு முஸ்லிம். ஆனால் அபி கத்தாத்தா கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஷரிப அஹதக்கும், உங்களில் ஒருவர் குடித்தால் ஃபலா யதனஃபஸ் ஃபில் இனாய், பாத்திரத்திலே மூச்சு விட வேண்டாம். வ இதா அத்தல் ஹலாஅ, ஒருவர் கழிவறைக்கு சென்றால் ஃபலா யமஸ்ஸ தக்கரஹு பி யமீனிஹி, தன்னுடைய மர்மஸ்தானத்தை வலது கையை கொண்டு என்ன செய்ய வேண்டாம்? தொட வேண்டாம். மஸ்ஸு செய்ய வேண்டாம், தொட வேண்டாம். வலா யதமஸ்ஸஹ பி யமீனிஹி, தன்னுடைய வலது கையால் சுத்தம் செய்ய வேண்டாம். தனது வலது கையால் சுத்தம் செய்ய வேண்டாம். அப்போ வலது கையை பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஏன் மக்கள் நடமாடக்கூடிய பாதையிலும் அவர்களுக்கு நிழல் தரக்கூடிய இடத்திலேயும் ஹலா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க? அப்போ அங்கே மக்கள் அதிகமாக வரக்கூடிய இடம். ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு இடத்துல போகிற வழியில் காயத்து இருந்துச்சுன்னா எவ்வளோ கடுப்பாகும் ஷைத்தானுங்க. மக்கள் என்ன செய்வாங்க? அதை செய்தவர்களை சபிப்பார்கள். அப்போ மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடியது, மனிதர்கள் சபிக்கக்கூடியதுக்கு ஆகும்போது அல்லாஹ்வுடைய சாபமும் அங்கே இறங்குது. அதனால தான் தரீக்குன் நாஸ்லையும் மக்கள் நிழல் பெறக்கூடிய அந்த மரத்துக்கு கீழேயும் போய் என்ன செய்யாதீங்க? சிறுநீரோ பவுலோ காயத்தோ என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. ஆனால் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தவல்லா, யார் உது செய்கிறாரோ ஃபல் யஸ்தன்ஷிர் சிர், என்ன செய்யட்டும்? நாசிக்கு தண்ணீர் செலுத்தட்டும். ஒமன் இஸ்தஜ்மர, யார் கல்லால் தூய்மைப்படுத்துகிறாரோ, பாத்ரூம் போயிட்டு என்ன செய்கிறாங்க? சிறுநீர் கழிச்சிட்டு கல்லை கொண்டு சுத்தம் செய்கிறாங்களோ, ஃபல் யூத்திர், அவர் ஒற்றைப்படையாக செய்யட்டும்.
ஒற்றைப்படைனா என்னது? 3, 5, 7 என்ன செய்கிறாங்க? ஒற்றைப்படையாக அவர் செய்யட்டும். அப்போ சுத்தம் ஏற்படுறதுக்கு தோதுவாக இருக்கும். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுகுலுல் ஹலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிவறைக்கு நுழைகின்றவர்களாக இருந்தார்கள். ஃப அஹ்மிலு அன வ குலாமுன், நானும் ஒரு சிறுவரும் சுமந்து செல்கின்றவர்களாக இருந்தோம். இதாவத்தன் மின் மாயின், இதாவத்னா தோல் பாத்திரம், தண்ணீர் நிரம்பிய தோல் பாத்திரத்தை ரசூலுல்லாவுக்கு என்ன செஞ்சோம்? கொண்டு போவோம். வ அனஸத்தன், ஒரு கைத்தடியையும் எடுத்து செல்வோம். அப்போ ரசூலுல்லா எஸ்என்ஜி பில்மா, தண்ணியை கொண்டு சுத்தம் செய்வார்கள். இந்த இடத்துல நானும் ஒரு சிறுவனும்னு அனஸ் ரலியல்லாஹு சொன்னது, அந்த ஒரு சிறுவன் குலாம் யாருன்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊதுன்னு சொல்கிறாங்க. சில ரிவாயத்தில் பிலால் ரலியல்லாஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, ரசூல்லா கையில் என்ன இருந்துச்சு? அனசானா நீளமான கைத்தடின்னு அர்த்தம். நீளமான கைத்தடி, ஆனால் அம்பை விட சின்னதாக இருக்கும். இந்த அனசா என்ற கைத்தடிக்கு 2 முனைகள் இருக்குமா. இப்போ ரசூல்லா கலாவுல் ஹாஜத் செய்யும் போது என்ன பக்கத்துலேயே போவாங்க? மக்கள் பார்க்க முடியாத ஒரு தூரத்துக்கு போய் தான் கலாவுல் ஹாஜத் இருப்பாங்க. அப்போ போகும்போது ஆபத்துகள் தீங்குகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த குச்சி என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்கன்னு வருது. அல்லது எங்கேயாவது பூமி கடினமான பூமியாக இருந்துச்சுன்னா சிறுநீர் தெறிக்கக்கூடாதே, அப்போ அந்த குழி தோன்றதுக்கு இருக்குல்ல, குழி தோண்டி அதில் சிறுநீர் கழிப்பது, அதுக்காக அந்த குச்சியை பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு அதை கழுவி சுத்தம் பண்ணிக்குவாங்க. அப்படிலாம் என்ன செய்யுது? இந்த 2 விஷயத்துக்காகவும் அந்த குச்சியை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத். அல் ஃபஸ்ரு சானி, 2வது ஃபஸ்ல். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இதா தஹலல் ஹலாஅ, கழிவறையிலே நுழைந்தால் நஸஅ ஹாத்தமஹு, தன்னுடைய மோதிரத்தை கலட்டினார்கள். ரவாஹு அபூ தாவூத் வ நஸாயி வ திர்மிதி வ கால ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன் கரீபுன். மோதிரத்தை கழட்டிடுவாங்க. கால அபூ தாவூத் ஹாதா ஹதீஸுன் முன்கருன் ஃபி ரிவாயத்திஹி வதா பதில நஸஅன்ற வார்த்தைக்கு பதிலாக வதான்னு இருந்திருக்கு. அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது முன்கருன்றாங்க. அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கால கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இதா அராதல் பராஸ, பராசன திறந்த வெளிப்பகுதின்னு அர்த்தம். திறந்த வெளிப்பகுதி. எதுக்கு திறந்த வெளிப்பகுதிக்கு போவாங்கன்னா சிறுநீர் இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்கு. அப்போ இயற்கை தேவையை நிறைவேற்ற திறந்த வழிப்பகுதிக்கு செல்வதற்கு நாடினால் இன்தலக்க நடந்து செல்வார்கள். ஹத்தா லா யராஹு அஹதுன், எவரும் இவர்களை பார்த்திராத அளவுக்கு நடந்து செல்வார்கள். தொலைவான பகுதிக்கு என்று செய்து சென்று விடுவார்கள். ஆனால் அபி மூசா ரலியல்லாஹு அன்ஹு கால குன்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த யௌமின், ஒரு நாள் நபியுடன் நான் இருந்தேன். ஃபராத யபூல, சிறுநீர் கழிப்பதற்கு அவர்கள் நாடினார்கள். ஃபஅத்தா தமிசன் ஃபி அஸ்லி ஜிதாரின், ரசூலுல்லாஹ் சென்றார்கள். எங்கு சென்றார்கள்? தமிசன் அப்படின்னா மென்மையான பகுதின்னு அர்த்தம். கெட்டியான பகுதிக்கு போய் சிறுநீர் கழிச்சா தெரிச்சிடும். அப்போ மென்மையான பகுதி எங்கே? மென்மையான பகுதி ஃபி அஸ்லி ஜிதாரின், ஒரு சுவருக்கு கீழே.
ஒரு சுவற்றுக்கு கீழே மென்மையான பகுதிக்கு சென்றார்கள். ஃபபால சிறுநீர் கழித்தார்கள். சும்ம கால பிறகு சொன்னார்கள், இதா அராத அஹதுக்கும் ஐயபூல, உங்களில் ஒருவர் சிறுநீர் கழிப்பதற்கு நாடினால் ஃபல் எர்த்தத்த லிபௌலிஹி, அவர் பொருத்தமான இடத்தை தேடிக்கொள்ளட்டும். அப்போ அதுக்குன்னு கரெக்டான இடத்த என்ன செய்யுங்க, மக்களுடைய பாதையில் தரீகு நாசாது இருக்கக்கூடாது, மக்கள் நிழல் பெறக்கூடிய இடமாக இருந்துடக்கூடாது. அதே மாதிரி சிறுநீர் கழித்தால் அது தெரிக்கக்கூடிய ஒரு கெட்டியான பகுதியாக இருந்துடக்கூடாது, அல்லது மக்கள் நடமாடக்கூடிய யாரும் உங்களை பார்த்துடுற மாதிரி சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்துடக்கூடாது. அப்போ அதனால் ஃபல் எர்த்தத்த லி பௌலிஹி, தன்னுடைய சிறுநீர் கழிப்பதற்கு அவர் பொருத்தமான இடத்தை தேடிக்கொள்ளட்டும். ரவாஹு அபூதாவுத். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால கான நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராதல் ஹாஜத்தை, தூக்கம் வந்துருச்சா சம்மதே, சிறுநீர் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு நாடினால் லம் யர்ஃபா சௌபஹு, தன் ஆடையை உயர்த்துவதில்லை, தன்னுடைய ஆடையை உயர்த்துவதில்லை. ஹத்தா எதுனுவ மினல் அரளி, பூமிக்கு நெருக்கமாக ஆகும் வரைக்கும் தன்னுடைய ஆடையை, பாத்ரூமில் போனோடனே டபக்குன்னு தூக்கிடக்கூடாது, அது ஒரு நல்ல நற்காரியம் அல்ல. அப்போ என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க, அவங்க பூமிக்கு நெருக்கமாக ஆகும் வரை தன்னுடைய ஆடையை அவர்கள் உயர்த்துவதில்லை. ரவாஹு திர்மிதி வ அபூ தாவூத் வ தாரமி. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால தூங்கியா, அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இன்னமா அன லக்கும் மிஸ்லுல் வாலிதி லி வலதிஹி, இன்னமா அன லக்கும், உங்களுக்கு நான் இருப்பதெல்லாம் மிஸ்லுல் வாலிதி லி வலதிஹி, ஒரு குழந்தைக்கு தந்தை இருப்பதுடைய ஸ்தானத்தில் தான், ஒரு பிள்ளைக்கு தந்தையுடைய ஸ்தானத்தில் தான் நான் உங்களுக்கு இருக்கிறேன். அல்லிமுக்கும், உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். இதா அதைத்துமுல் காயித, நீங்கள் கழிவறைக்கு சென்றால் ஃபலா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா, கிப்லாவை முன்னோக்க வேண்டாம் பின்னோக்க வேண்டாம். வ அமர பி சலாசத்தி அஹ்ஜார், 3 கற்களை கொண்டு சுத்தம் செய்வதை ஏவினார்கள். வ நஹா, மேலும் தடுத்தார்கள். அனிர் ரவுசி, ரவுஸ் என்றால் சாணத்தையும், ஒரு ரிம்மத்தி எலும்பு, அலும்பு ரிம்மத்து எல்லாம் ஒன்று தான், எலும்பை கொண்டு சுத்தம் செய்வதை விட்டு தடுத்தார்கள். வனஹா, மேலும் தடுத்தார்கள். எஸ்தீபர் ரஜுலு பி யமீனிஹி, ஒரு மனிதர் தன் வலது கரத்தை கொண்டு சுத்தம் செய்வதை தடுத்தார்கள். ரவாஹு இப்னு மாஜா வ தாரமி. அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத்து கானத்து எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் யும்னா லி தஹூரிஹி வ தஆமிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய வலதுகரம் பயன்படுத்தப்படுவதாக இருந்தது, பயன்படுத்தி வந்ததாக இருந்தது. லி தஹூரிஹி, எதற்காக, சுத்தம் செய்வதற்காகவும். வ தஆமிஹி, உணவு உண்ணவும். வ கானத்து யதுல் யுஸ்ரா லி ஹலாயிஹி, தன்னுடைய இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்கும். ஒமாக்கான மின் அதா, ஏனைய அசுத்தங்களை அகற்றுவதற்கும், அதன்னா அசுத்தம், மற்ற அசுத்தங்களை அகற்றுவதற்கும் இடது கையை பயன்படுத்துகின்றவர்களாக இருந்தார்கள். ரவாஹு அபூ தாவூத். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத்து கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹப அஹதுக்கும் இலல் காயத்தி, உங்களில் ஒருவர் கழிவறைக்கு சென்றால் ஃபல் யத்ஹப் மஅஹு பி ஸலாசத்தி அஹ்ஜார், 3 கற்களை கொண்டு செல்லுங்கள். யஸ்ததீபு பிஹின்ன, அதை கொண்டு சுத்தம் செய்யுங்கள், துப்புரவு செய்யுங்கள். ஃபஇன்னஹா துஜ்ஸியு அன்ஹு, அதுவே என்ன செய்யுது, தண்ணீருக்கு பதிலாக போதுமானதாகும். தண்ணி கிடைக்கல, சுத்தம் செய்யும் போது 3 கல்லை கொண்டு சுத்தம் செய்யுங்க, அதுவே அந்த தண்ணீருக்கு கொண்டு போதுமானதாகும். ரவாஹு அஹ்மது வ அபூ தாவூத் வ நஸாயி வ தாரமி. அன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸ்தன்ஜு பிர் ரௌசி
சாணத்தை கொண்டு நீங்கள் இஸ்திஞ்சா சுத்தம் செய்ய வேண்டாம். வலா பில் இலாமி எலும்பை கொண்டும் சுத்தம் செய்ய வேண்டாம். இன்னஹா நிச்சயமாக இந்த எலும்பு இருக்குதே ஜாது இஹ்வானிக்கும் மினல் ஜின்னி ஜின்களிலிருந்து உங்களுடைய சகோதரர்களுடைய அது கட்டுச்சாதமாகும், அவங்களுடைய உணவு அது. இந்த எலும்புகள் என்பது என்ன செய்கிறது? ஜின்களுடைய உணவு. அதில் போய் சிறுநீர் கழிச்சா தூக்குறத மூத்து கழிட்ட ஓடு. நசாய் இல்ல அன்னஹுல் அம் எதுக்குர் இஹ்வானுக்கும் மினல் ஜின்னி அன் ருவைஃப இப்னு சாபித் கால கால லீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார்கள், யா ருவைஃபிய லஅல்லல் ஹயாத்த சததூலு பிக பாதி, எனக்கு பிறகு உன்னுடைய ஹயாத் என்பது நீளும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். எனக்கு பிறகு நீ என்ன செய்வ? நீண்ட காலம் வாழ்வ. ஃபஅக்பிரின் நாஸ எனவே நீ மக்களுக்கு அறிவி, அன்ன மன் அகத லிஹியத்தஹு யார் தன்னுடைய தாடியை முடிச்சு போடுறாரு ஒக்குது. சில பேர் என்ன செய்வாங்க? ஸ்டைலுக்கு இந்த தாடி என்ன செய்வாங்க? முடிச்சு போடுவாங்க, தடையை போடுற மாதிரி. திரும்பி பார்க்குறீங்க, அரிசதை முடிச்சு போடுவானா? அவு தக்கல்லத வத்ரன் அந்த வத்திரன்னா கயிறு, கயிறை வந்து கழுத்தில் மாலையாக போட்டுக்கிறது சம்மந்தம் இல்லாமல். சிரிக்கிறீங்க. கழுத்தில் என்ன செய்கிறது? சம்மந்தம் இல்லாமல் என்ன செய்கிறது? மாலையாக போடுறது. அவ் இஸ்தஞ்சா பி ரஜிஐ தாபத்தின் ஒரு விலங்கினுடைய விட்டை, அவ் அலும் அல்லது எலும்பை என்ன செய்வது? இஸ்திஞ்சா யார் செய்கிறாரோ ஃப இன்ன முஹம்மதன் பரியா மின்ஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை விட்டு நீங்கி விட்டார் என்று நீங்கள் அறிவியுங்கள் என்று சொல்கிறாங்க. அவரை விட்டு ரசூலுல்லாஹ் நீங்கிட்டாங்கன்னு அறிவியுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இது தாயத்து சம்மந்தப்பட்டதாக சொல்கிறாங்க. தக்கல்லத வத்தரன்னா அந்த காலத்தில் இப்போ இந்த காஃபிர் அந்த உருவ பொம்மை மாதிரி வச்சு போடுறது ஷிர்கான முறையில் ஓதி பார்த்தல் தாயத்து, இது ரெண்டுலேயுமே ஷிர்கான விஷயத்தின் அடிப்படையில் வரக்கூடிய தாயத்து ஓதி பார்த்தல் கூடாது. அப்போ அந்த இது மாதிரி என்ன செய்கிறது? சாமி படம் இது மாதிரி போடுறது அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதனால் என்ன செஞ்சுருக்காங்க? அந்த கழுத்தில் போடுறத தடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ருவைஃபியோ அவங்க எப்போ மௌத்தானாங்கன்னா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இல்லை அல்லல் ஹயாத்த சததூலு எனக்கு பிறகு நீங்கள் ரொம்ப நாள் வாழ்வீங்கன்ட்டு. ஹிஜ்ரி 56 அவங்க வஃபாத் ஆகிறாங்க. ஆப்பிரிக்காவில் அவங்க வஃபாத் ஆகிறாங்க. ஆப்பிரிக்கா அங்கே சஹாபாக்களில் கடைசியாக மௌத்தானவங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹிஜ்ரி 56 வரைக்கும் இவங்க ஹயாத்தோடு இருந்திருக்காங்க. ஆனால் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் இக்தஹல யார் சுர்மா இடுகிறாரோ ஃபல் யூத்திர் அவர் என்ன செய்யட்டும்? ஒற்றைப்படையாக இடட்டும். சுர்மா இடும்போது ஒற்றைப்படையாக 3 தடவை அந்த மாதிரி. ஒமன் மன் ஃபஅல யார் அவ்வாறு செய்கிறாரோ ஃபகத் அஹ்சன அவர் நல்லது செய்து விட்டார். ஒமன் லா சரி யார் ஒற்றைப்படையை சுருமா இடலை ஃபலா ஹரஜ எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. ஒமன் இஸ்தஜ்மர யார் கல்லை கொண்டு சுத்தம் செய்கிறாரோ ஃபல் யூத்திர் அவர் என்ன செய்யட்டும்? ஒற்றைப்படையாக 3 கற்கள் 5 கற்கள் இப்படி சுத்தம் செய்யட்டும். மன் ஃபஅல ஃபகத் அஹ்சன யார் ஒற்றைப்படையாக சுத்தம் செய்கிறாரோ கற்களை கொண்டு அவர் நன்றாக செய்து விட்டார்.
ஒமன்லா யார் செய்யவில்லையோ ஃபலா ஹரஜ் அவரின் மீது எந்த குற்றமும் இல்லை. ஒமன் அக்கல யார் சாப்பிட்டு விட்டு ஃபமா தஹல்லல அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு அந்த இடைஞ்சல் ஏற்படுது இல்லை, அங்கங்கே போய் ஒட்டிக்குது, அதை என்ன செய்கிறாரு, பல் குத்துறாரு. அப்படி பல் குத்தும் போது ஃபல் எல்ஃபல்னு வருதா ஃபல் யுல்ஃபில்னு வருதா? ஃபல் எல்ஃபல் அவர் என்ன செய்யட்டும், துப்பி விடட்டும். அதை என்ன செஞ்சிடட்டும், துப்பி விடட்டும். தன்னுடைய பற்களுடைய இடுக்குகளில் உள்ளவற்றை என்ன செய்யட்டும், அவர் பல் குத்துறவர் துப்பி விடட்டும். ஒமா லாக்க பிலிசானிஹி யார் தன்னுடைய நாவால பல் இடுக்குகள் உள்ளவற்றை எடுப்பாரோ, ஏதாவது குச்சி கிச்சி வச்சு எடுத்தா இது பண்ணிடட்டும், நாக்காலே அப்படி என்ன செய்கிறாரு, யார் அப்படி எடுக்கிறாரோ ஃபல் எபுத்தல அவர் அதை விழுங்கட்டும், விழுங்கி கொள்ளட்டும். இப்போ நாக்கால ஒருத்தன் என்ன செய்கிறான், அங்கங்கே ஒட்டி இருக்கு, அப்படி நம்ம என்ன செய்கிறோம், அது பிரச்சனை இல்லை, நீ விழுங்கிக்கோ. நீ கையை கொண்டு ஒரு குச்சியை கொண்டு என்ன செய்கிற, போட்டு சுரண்டிக்கிட்டு இருக்க, அதை என்ன செய்யாத, மறுபடியும் போட்டு சாப்பிடாத, தூக்கி போட்டுரு. மன் ஃபஅல ஃபகத் அஹ்ஸன ஒமன் லா ஃபலா ஹரஜ யார் இவ்வாறு செய்கிறாரோ நல்லா செஞ்சிட்டாரு, யார் செய்யவில்லையோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஒமன் அத்தல் காயத்தை யார் கழிவறைக்கு சென்றாரோ ஃபல் எஸ்தத்திர் அவர் தன்னுடைய மறை உறுப்பை மறைக்கட்டும். ஒமல்லம் எஜித் யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ, மறைக்கிறதுக்கு என்ன செய்யலை, பெற்றுக்கொள்ளவில்லையோ, இல்லா எஜ்மா கசீபம் மின் ரமுலின் மணலை அவர் என்ன செய்யட்டும், குவியலாக்கி கொள்ளட்டும். மணலை என்ன செய்யட்டும், குவியலாக்கி ஃபல் எஸ்தத்பிருஹு அதை தன்னுடைய பின்பக்கமாக ஆக்கி கொள்ளட்டும். அதாவது பின் துவாரம் தெரியக்கூடாதுன்னு சொல்ல வர்றாங்க. உண்மையாக மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லைண்டா மண்ணை குமிச்சு அவனுடைய பின்பகுதி அந்த மண்ணை வந்து பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஆக்கி என்ன செய்யட்டும், ஆக்கி கொள்ள உட்காரட்டும். ஏன்னா ஃபைன்ன ஷைத்தான் நிச்சயமாக ஷைத்தான் என்பவன் எல் அபு விளையாடுகிறான் பி மகாயித பனிய ஆதம மனிதர்களுடைய அந்த உட்காரக்கூடிய அந்த இடத்துல தான். மன் ஃபஅல ஃபகத் அஹ்ஸன ஒமன் லா ஃபலா ஹரஜ யார் இதை செய்கிறாங்களோ நன்றதாக செய்து விட்டார், யார் இதை ஃபாலோ பண்ணலையோ எந்த குற்றமும் இல்லை. இது ஒழுக்குமுறை. ரவாஹு அபுதாவுத் வ இப்னு மாஜா வ தாரமி. அன் அப்துல்லா முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யபூலன்னா அஹதுக்கும் ஃபீ முஸ்தஹம்மிஹி உங்களில் ஒருவர் தன்னுடைய குளியலறையில் பவுல் இருக்க வேண்டாம். முஸ்தஹம்னா குளியலறை. சும்மா யகுதசிலு ஃபீஹி பிறகு அதிலேயே என்ன செய்ய வேண்டாம், குளிக்க வேண்டாம். அவ் யதவல்லாஹு ஃபீஹி அல்லது அதில் ஒழு செய்ய வேண்டாம். ஃபஇன்ன ஆம்மத்தல் வஸ்வாசி மின்ஹு பெரும்பாலும் மன ஊசலாட்டங்கள் வஸ்வசாக்கள் எதிலிருந்து தான் ஏற்படுகிறது, அந்த குளியலறையிலிருந்து தான் என்ன செய்கின்றது, ஏற்படுது. இப்போ நீர் வலிஞ்சோடுற மாதிரி குளியல் அறையாக இருக்குது, நீர் என்ன செய்யுது, வலிஞ்சு போய்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே தண்ணி தேங்குற மாதிரி அது நல்லா கடகடன்னு போகாமல் அப்படியே அங்கே இருக்கிற மாதிரி நம்ம குளிக்கிற தண்ணி அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம அங்கே சிறுநீர் கழிக்கும் போது நம்ம மேலே என்ன செய்யுது, அது தெரிக்குது. அதனால தான் ரசூல்லா என்ன செஞ்சாங்க, நம்ம தெரிக்கும் போது உடலில் படலாம், ஆடையில் படலாம், அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இன்றைக்கெலாம் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த மாதிரி நம்ம குளியலறை வந்து தண்ணி டக்குன்னு என்ன செய்கிற மாதிரி இருக்குது, போகிற மாதிரி உண்டான செட்டப் இருக்கும்போது அப்போ என்ன செய்ய தேவை, அப்போ பிரச்சனை இல்லை.
அப்போ லா யபூல் அண்ணா அஹதுக்கும் ஃபி முஸ்தஹமிஹி சும்ம யகுத்துசுல் ஃபிஹி அய்யத்தவல்லாஹு ஃபிஹி ஃபஇன்ன ஆமத்தல் வஸ்வாசி மின்ஹு. ரவாஹு அபு தாவூத் திர்மிதி வ நஸாயி இல்லா அன்னஹுமா லம் யதுக்குரா சும்ம யகுத்துசுல் ஃபிஹி அய்யத்தவல்லா. அன் அப்துல்லா இப்னு சர்ஜஸ் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யபூல் அண்ணா அஹதுக்கும் ஃபி ஜுஹரின், பொந்துகளிலே அந்த புற்றுகளிலே உங்களில் ஒருவர் சிறுநீர் கழிக்க வேண்டாம். ஏன்னா அது விஷஜந்துகள் அதில் இருக்கும், ஏதாவது பாம்போ என்னமோ இருக்கும். திடீர்னு நீ சிறுநீர் கழிச்சாலும் ஒரே போட்டுருச்சுன்னா அது ஆபத்திற்குரிய விஷயமாயிரும். என்ன சம்பவம் சிரிக்கிற என்னது? அப்போ பொந்துகள் என்பதே தீங்கு செய்யக்கூடிய அந்த அந்த ஜந்துகள் விஷஜந்துகள் இருக்கக்கூடிய இடம். அதில் நீ சிறுநீர் கழிக்கும் போது அது உனக்கு ஆபத்தாக அமைஞ்சிடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, லா யபூலன்ன அஹதுக்கும் ஃபி ஜுஹரின், ஓட்டை கிடைக்குது நாங்கள் போய் என்ன செஞ்சிடாதீங்க, இது பண்ணிடாதீங்க. ரவாஹு அபு தாவூத் வ நஸாயி. அன் முஆதின் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகு அல் மலாயின ஸலாஸத, சாபத்திற்கு காரணமான 3 செயல்களை தவிர்த்து கொள்ளுங்கள். சாபத்திற்கு காரணமான 3 செயல்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அல் பராஸ ஃபில் மவாரித், என்ன அர்த்தம்? மவாரிதுனா அந்த தண்ணீர் தடாகங்கள், தண்ணீர் ஊற்றுகள் இருக்குல்ல, அந்த தண்ணீர் தடாகங்களிலே, பராசுனா அங்கே வந்து வெட்ட வெளி இருந்துச்சு, இந்த மவாரிதுன்னு இருக்குல்ல வரத ஓடக்கூடிய அந்த தண்ணீர் தடாகங்களிலே, வகாரிஅத்த தரீகி, பாதையின் நடுவில், வல்லில்லி, நிழல் தரும் இடத்தில், தண்ணீர் தடாகங்களில், பாதையினுடைய நடுவிலே, நிழலிலே, இந்த 3 சாபத்திற்குரிய காரணமாக அமைஞ்சிடும். அங்கே என்ன செய்ய, சிறுநீர் கழிக்காதீங்க. ரவாஹு அபு தாவூத் வ இப்னு மாஜா. அன் அபி சயீத் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஹ்ருஜிர் ரஜுலானி யத்ரிபானி அல் காயத, காஷிஃபைனி, 2 மனிதர்கள் தங்கள் கழிவிருக்கும் போது தன்னுடைய மறைவிடத்தை அன் அவுரத்திஹிமா, திறந்து காட்ட வேண்டாம். யதஹத்தஸானி, 2 பேர் என்ன செய்கிறாங்க, அப்படி நண்பர்கள் அப்படி சிறுநீர் கழிக்க போகிறாங்க. 2 பேரும் தங்களுடைய அவுரத்தை ஒருத்தர் காட்டிக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸாக ஹாயாக பேசிட்டு இருக்க வேண்டாம். அப்போ 2 மனிதர்கள் தங்களுடைய பிறப்புறுப்பை காட்டிக்கொண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டும் சிறுநீர் மலஞ்சலம் கழிக்க வேண்டாம். ஃபஇன்னல்லாஹ யம்குத்து அலா தாலிக, அல்லாஹு தஆலா அதன் மீது கோபம் கொள்கின்றான். என்னதான் நீ உற்ற நண்பராக இருந்தாலும் உன் மறைவிடத்தை போய் அவன்கிட்ட காமிச்சிட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக நம்ம ஃப்ரெண்டு தாண்டான்னு காமிச்சிக்கிட்டு என்ன செய்ய முடியாது, இது பண்ண முடியாது. அது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாக்கும். ரவாஹு அஹ்மது வ அபு தாவூத் வ இப்னு மாஜா. அஃப்ஸல் தண்ணி எடுத்துருவோம். அன் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஹாதிஹில் ஹுஷூஷ முஹ்தலரத்துன், நிச்சயமாக இந்த கழிப்பிடங்கள், ஹுஷூஷ்னா கழிப்பிடங்கள், முஹ்தலரத்துன், ஷைத்தான்கள் ஹாதிராகக்கூடிய இடம், வரும் இடங்கள். ஃபஇதா அத்தா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சென்றால், ஹலாஅ, கழிவறைக்கு சென்றால், ஃபல்யக்குல், அவர் சொல்லட்டும், அவுது பில்லாஹி மினல் ஹுபுதி வல், என்ன அர்த்தம்? அப்போ ஆண் ஷைத்தான் பெண் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் அல்லது அருவருக்கத்தக்க இழிவான செயல்களை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ரவாஹு அபு தாவூத் வ இப்னு மாஜா. அன் அலி ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி, செலவாத்தே வரமாட்டேது. ஆஷிக் உமர்லாம் அப்படியே செலவாத்துவது கஷ்டமாக இருக்குது. அரிஷது ஆஷிக் உமர் நாவல் வந்து செலவாத்து வரமாட்டேது. அப்போ அன் அலி ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்ரு மா பைன அயுனில் ஜின்னி வ அவுராத்தி பனி ஆதம்,
ஜின்களுடைய கண்களுக்கும் ஆதமுடைய மகன்களுடைய ஔரத்துக்கும் மத்தியிலே திரை என்பது எது அப்படின்னா, இதா தகல அஹதுக்குமுல் ஹலா ஐயக்கூல பிஸ்மில்லா, உங்களில் ஒருவர் கழிவறைக்கு செல்ல நாடினால் என்ன சொல்வது? பிஸ்மில்லா சொல்வது. பிஸ்மில்லா சொல்லிட்டீங்கன்னா முஸ்தாக்கு உங்களுடைய ஔரத்துக்கும் ஷைத்தான்கள் ஜின்களுடைய கண்களுக்கு மத்தியில் ஒரு திரை வந்துடும். இல்லைண்டா ஜின்கள் உங்களுடைய ஔரத்தை ரசிச்சுட்டு உட்காந்துருக்கும். அதில் நமக்கு தவறான எண்ணங்கள் ஏற்படும், ஷைத்தானுடைய வஸ்வசா ஏற்படும். விளங்குதா? அப்போ சத்ருமா, அப்போ பிஸ்மில்லா சொல்கிறது சத்ருமா பைன அய்யுனில் ஜின்னி வ ஔராத்தி பனி ஆதம், ஆதமு மகனுடைய ஔரத்துக்கும் ஜின்களுடைய கண்களுக்கு மத்தியில் திரையே எதுதான்? அவன் கழிவறைக்கு சென்றால் பிஸ்மில்லா சொல்வது. ரவாஹு திர்மிதி ஹாதா ஹதீசுன் கரீம் இஸ்னாது லைஸ் பி கவியின். ஆயிஷத் ரலியல்லாஹு அன்ஹா காலத்து கான நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இருந்தார்கள், இதா ஹரஜ மினல் ஹலாஇ, கழிவறையிலிருந்து வெளியேறினால் கால சொல்வார்கள், குஃப்ரானக, என்ன சொல்லுவாங்க? யாரெல்லாம் உன்னிடத்திலே மன்னிப்பை தேடுகின்றேன். ரவாஹு திர்மிதி வ இப்னு மாஜா. ஏன் மன்னிப்பு தேடுறாங்க? ரெண்டு காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, அந்த இடத்துல அல்லாஹ் தலஃபுல் திக்ர் செய்ய முடியாது, அல்லாஹ் உள்ளத்தால் திக்ர் செய்யாமல் இருக்க முடியாது. நாவால் என்ன செய்ய முடியாது? அங்கே போய் திக்ர் செய்ய முடியாது. டக்குனு உனக்கு கைஃபியத் உள்ளே போய் சுபான்ல அல்ஹம்துலில்லாஹ் ஓதக்கூடாது, அது தடுக்கப்பட்டது. அப்போ நாவால் அல்லாஹ் திக்ர் செய்ய முடியாதது ஒரு பாவம்ன்றதுனால இஸ்திக்ஃபார் செய்கிறோம். வெளியே வரும்போது துவாலாம் ஓதிருக்கீங்களா வாழ்க்கையில்? தெரியுமா? கழிவறை வெளியே வரும்போது துவா என்ன? உள்ளே போகும்போது தாங்க அது அல்லாஹ் மின்னி அவுது பிக்க மினல் குப்தி வல் கபாயிஸ். வெளியே வரும்போது மறந்து போச்சு, ஃபாலோ பண்ணா தானே. இன்னொன்று, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாக்கி அது நல்லது கெட்டதுன்னு கழிவாக பிரித்து அதை நல்ல முறையில், அது ஒரு பெரிய நியாமத்து. அந்த நியாமத்துக்கு ஈடுணையாக எதுவுமே கிடையாது. ஒருத்தனுக்கு கழிவு போகலை அப்படின்னா அதை விட மிகப்பெரிய அதாப் எதுவும் கிடையாது. அப்போ அல்லாஹ் அவ்வளோ பெரிய நியாமத் செய்கிறான், அதுக்கு நம்ம சரியாக ஷுக்குர் செய்கிறோமான்னு தெரியல. அந்த ஒரு குற்ற உணவின் காரணமாக குஃப்ரானக்க என்று நம்ம சொல்கிறோம். ரவாஹு திர்மிதி வ இப்னு மாஜா வ தாரமி. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கான நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா அத்தல் ஹலாஅ, கழிவறைக்கு சென்றால், அத்தைத்துஹு பிமாயின் ஃபீ தௌரின் அவு ரக்குவத்தின். தௌர்னா செம்பு பாத்திரம், ரக்குவத்னா தோல் பாத்திரம். செம்பு பாத்திரம் அல்லது தோல் பாத்திரத்தில் தண்ணீரை நான் அவரிடத்தில் கொண்டு செல்வேன். இஸ்தஞ்சா, அவங்க இஸ்திஞ்சா சுத்தம் செய்வார்கள். சும்மா மசஹ யதஹு, தன்னுடைய கையை தடவுவார்கள். அல்ல அரளி, பூமியின் மீது, அதாவது மண் தரையின் மீது தேய்த்து கொள்வார்கள் தன்னுடைய கையை. சும்மா அத்தைத்துகு பினாயின் ஆகர், பிறகு மற்றொரு பாத்திரத்தை கொண்டு வருவேன். ஃபத்தவல்ல, எனவே அவர்கள் உலு செய்வார்கள். ரவாஹ் அபு தாவூத் வ ரவாஹ் தாரமி வ நசாயி மானாஹு. அனில் ஹக்கம் இப்னு சுஃபியான் கால கான நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா பால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பவுல் இருந்தால், சிறுநீர் கழித்தால், தவல்ல, அவர்கள் உது செய்வார்கள். சிறுநீர் கழித்த பிறகு வ நலஹ ஃபர்ஜஹு, தன்னுடைய பிறப்புறுப்பு பகுதியிலே தெளிப்பார்கள் தண்ணியை. சில பேருக்கு என்ன செய்யண்டா, மறுபடியும் கழிவு போயிட்டு வந்த பிறகு உது செய்யும் போது என்ன செய்யணும், மறுபடியும் சொட்டின மாதிரியே ஒரு என்ன செய்யும், ஒரு வஸ்வசா வரும். அந்த வஸ்வசாவை போக்குறதுக்கு ரசூலா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தண்ணிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி என்ன செஞ்சுக்கோங்க, வேறு ஹதீஸில் அது வருது, ஒலு செஞ்சு பவுல் போயிட்டு வந்து ஒலு செஞ்சுட்டு தண்ணி அந்த இடத்துல என்ன செஞ்சிடுறது, இந்த கையில் இடத்துல அப்படி தெளித்து விட்டுறது. அதாவது ஆடை மேலே. ரவாஹு அபு தாவூத் வன் நசாயி.
அண்ட் உமைமத்து பின்த் ரகீகா காலத், உமைமா அவங்க தொட்டு அறிவிக்கப்படுகிறது. காலத்தை அவங்க சொல்கிறாங்க, கானலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதஹுன் மின் ஐதானின் தஹத்த சரீரிஹி. ரசூலுல்லா தன்னுடைய கட்டளைக்கு கீழே, ரசூலுல்லாவுடைய கட்டளைக்கு கீழே மரத்திலால் ஆன ஒரு பாத்திரம் இருந்தது. யபூலு ஃபீஹி பில்லைல், இரவில் அதிலே சிறுநீர் கழித்து விடுவார்கள். அப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் என்ன கிடையாது. இப்போ நமக்கெல்லாம் பாத்ரூம் போனால் பாத்ரூம் இங்கே இருக்குது, அந்த கட்டடத்துக்குள்ளேயே இருக்குது. அந்த காலத்தில் எங்கே கட்டடம், கலாவுல் ஹாஜத்துனா எங்கே போகணும், தூரமாக மக்கள் பகுதி இல்லாத காட்டு பகுதிக்கு போகணும். அப்போ இரவு நேரத்தில் என்ன செய்வாங்க, குளிர்காலமாக இருக்குது அல்லது ரொம்ப இதுவான காலமாக இருக்குது, எப்படி சிறுநீர் கழிக்க முடியும்? அப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பாத்திரம் மாதிரி வைத்துக்கொண்டு அதில் சிறுநீர் கழித்து காலையில் அதை என்ன செஞ்சிருவாங்க, கொட்டிடுவாங்க. இந்த அமைப்பு அன்றைக்கு இருந்துச்சு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ரசூலுல்லாவுக்கு அந்த மரத்திலான ஒரு பாத்திரம் இருந்து அதில் இரவு நேரத்தில் சிறுநீர் கழித்தார்கள். ரவாஹு அபு தாவூத் வன் நசாயி. அன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால ரஆனி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் என்னை பார்த்தார்கள். வ அன அபூலு காயிமன், நான் நின்ற நிலையிலே சிறுநீர் கழிப்பதை பார்த்தார்கள். ஃபகால, சொன்னார்கள், யா உமர், உமரே, லா தபுல் காயிமன், நின்று சிறுநீர் கழிக்காதன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஃபமா புல்து காயிமன் பாத், அதற்கு பிறகு நான் நின்று சிறுநீர் கழிக்கவே இல்லை. ரவாஹு திர்மிதி வ இப்னு மாஜா. கால ஷேக் இமாம் முஹய்யிசுன்னா கது சஹ, இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸு. ஆனால் ஹுதைஃபா ரலியல்லாஹு ஹதீஸு அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபாத்தத்த கௌமின். இப்போ இதுலேயும் கருத்து வேறுபாடு வருது, நின்று கழிக்கலாமா கழிக்கும் பார்த்தீங்களா, தூக்கலையா. சபாத்தத்த கௌமின், குப்பை. சபாத்தத்துனா என்னது, ஒரு கூட்டத்தாருடைய குப்பைக்கு ரசூலுல்லாஹ் வந்தார்கள், குப்பை கூலமாக கிடக்கு. ஃபபால காயிமன், அங்கு நின்று சிறுநீர் கழித்தார்கள். முத்தஃபக்குன் அலைஹி. அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்காங்க, அதுக்கு அருக அந்த குப்பை குளத்துக்கு நின்று கழிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸுக்கு கருத்து சொல்கிறாங்க, கீழே தாளிக்க, கீழே காண தாளிக்க லே உதுரின், அது சொல்லப்படுது. இந்த ஹதீஸுடைய கருத்து காணதாலிக்கு உதுர், அது ஏதேனும் ஒரு தகுந்த காரணத்தின் அடிப்படையில் நிகழ்ந்ததாக இருக்கும். ஒன்று என்ன சொல்கிறாங்க, அந்த குப்பை தெரிச்சிரும், குப்பையாக கிடக்குது, அங்கே சிறுநீர் கழிக்கும் போது என்ன செய்யறதுக்கு, அங்கே போய் எப்படி உட்கார்றது, உட்காரக்கூடிய சூழல் இல்லையே, குப்பை குளமாச்சே, அதனால் இது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அல்லது ஏதாவது ஒரு நோய்வாய் அவங்க பட்டிருந்தாங்க, அப்படி இருந்திருந்தா கூட ஏதோ ஒரு உதிர் இருந்துச்சு, அந்த உதிரின் காரணமாக தான் நின்று கழித்தாலே ஒழிய உட்கார்ந்து தான் சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லுங்கள், ஹதீஸ் சொல்லுங்கள்.